மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை சாலையில் சென்று கொண்டிருந்த சிஎன்ஜி கேஸில் இயங்கும் ஆட்டோ திடீரென்று எரிந்து சேதமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை சாலையில் சென்று கொண்டிருந்த சிஎன்ஜி கேஸில் இயங்கும் ஆட்டோ ஒன்று திடீரென்று தீ விபத்துக்கு உள்ளானது. அரசு மருத்துவமனை துவக்கப்பள்ளி உள்ள சாலையில் பொதுமக்கள், மாணவர்கள் சென்று கொண்டிருந்த நிலையில் ஆட்டோ கொழுந்துவிட்டு எரிந்து முற்றிலும் உருக்குலைந்தது. அதிர்ஷ்டவசமாக அசம்பாவிதம் எதுவும் ஏற்படவில்லை. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எலந்தங்குடியிலிருந்து மருத்துவமனைக்கு ஆட்டோவில் வந்த பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பி வரும்போது ஆட்டோவில் இருந்து ஸ்பார்க் ஆகி வெடித்ததாகவும், ஆட்டோ டிரைவர் கீழே இறங்கி ஓடிய நிலையில் ஆட்டோ தீப்பிடித்து உருக்குலைந்ததாகவும் அப்பகுதியில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள், பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவம் அறிந்து வந்த மயிலாடுதுறை காவல் உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிஎன்ஜி கேஸில் இயங்கும் ஆட்டோ திடீரென்று தீப்பிடித்து எரிந்த சம்பவம் ஆட்டோ ஓட்டுநர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேர் பழனிசாமி, டிரைவரு. இந்த பக்கம் வர வண்டி திடீர்னு ரன்னிங்கில் ஃபயர் ஆயிடுச்சு. வண்டி ஃபயர் ஆகும்போது நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஃபுல்லாக வண்டி ஃபயர் ஆகிடுச்சு. டிரைவர் இறங்கி எங்கே ஒன்றான்னு தெரியல. வண்டி ஃபுல்லாக ஃபயர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ரோடு பிளாக்கு. இன்சூரன்ஸ் அதாவது கேஸ் இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. காவல்துறை பார்த்துட்டு ஃபயர் சர்வீஸ் தீயணைப்பு அணைச்சி கொடுத்துருக்காங்க. இல்லை பசங்க அதெல்லாம் யாருமே கிடையாது. தனி வெறும் வண்டி தான், யாருமே கிடையாது. டிரைவர் யாரு? டிரைவர் ஆளு எங்கள் ஆள் தெரியல. ஆள் வண்டி எஸ்கேப் ஆகிட்டாங்க. வண்டியில் ஆள் இளந்தங்குடி டிரைவரு, இளந்தங்குடி வண்டி இது, அகரக்கிரங்குடி வண்டி இது. டிரைவர் பேர் கார்த்தி.